ஹலோ எவ்ரி ஒன், இனி நம்ம பார்க்க போகிற மன்வா வந்து போன்லெஸ் நெக்ரோமேன்சர் சாப்டர் 8 and 9. அதுக்கு முன்னாடி நம்ம சாப்டர் 7ஓட ஷார்ட்டாக ரீகேப் பார்த்துருவோம். போன சாப்டரில் ஹீரோ வந்து ஃப்ளோரை கிளியர் பண்ணதுக்காக போயிருப்பான். அங்கே அந்த வாரியர் ரொம்ப பேசுகிறத பார்த்து ஹீரோக்கும் கோவம் வந்திருக்கும். ஒரு நேரத்தில் காப்ளின்ஸ்லாம் அந்த வாரியரை அட்டாக் பண்ண போகுது. அப்போது ஹீரோ போய் காப்பாற்றுவான். ஹீரோ காப்பாற்றி ஃபஸ்ட்டு ஸ்டேஜான காப்ளின் டன்ட்டை முடிச்சுட்டு போவான். அப்போது அந்த வாரியர் ஹண்டருக்கும் ஷாக்காக இருக்கும். அதோட அந்த சாப்டர் முடிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் என்ன நடக்குது இந்த சாப்டர்ஸ் எல்லாம் பார்ப்போம். சாப்டர் ஸ்டார்டிங்கில் ஹீரோ காப்ளின்ஸோட ஸ்பிரிட்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி அவன் ஸ்டாமினா, அவன் ஸ்ட்ரென்த்து, அவன் எஜிலிட்டி அதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணுறான். அப்போ அந்த சிஸ்டம் இருந்துட்டு நீங்கள் காப்ளின் ஸ்பிரிட்டை அப்சர்வ் பண்ணதுனால உங்களுக்கு ஒரு ஸ்கில் கிடச்சிருக்கு. அந்த ஸ்கில் பேர் வந்து ரேஞ்சர். இந்த ரேஞ்சர் ஸ்கில் என்ன பவர்னா, ஹீரோக்கு ஃபீல்ட் ஆஃப் வியூ வந்து வைடாக தெரியும். இதனால ஹீரோவால் தூரமாக இருக்க எனிமி கூட கிட்ட தெரிகிற மாதிரியான ஒரு பவர் தான் இது. இப்போதைக்கு இதோட ரேங்க் வந்து எஃப். அந்த ஸ்கில்லோட பவரை பார்த்த ஹீரோவும் அடிச்சதுல ஜாக் பாட்டுன்ட்டு சந்தோஷமாக இருக்கான். அந்த வாரியர்ன்ட்டு நீ எங்கள் டீமுக்கு வந்தது ஒரு லக்கு, அதனால தான் அந்த காப்ளின்ஸ் எல்லாம் தோக்கடிக்க முடிஞ்சிச்சு அப்படின்னு அந்த வாரியர் சொல்கிறான். இப்போ ஹீரோவும் அந்த பொண்ணும் பார்க்குறாங்க. முன்னாடியெல்லாம் ஓவராக பண்ணிட்டு இருந்தேன், இப்போனா இப்படி பண்ணிட்டு. ஓ அப்படின்னா இப்போத்துலேருந்து நான் டீமை லீட் பண்ணுறேன், அப்புறம் உங்களுக்கு கமெண்ட்ஸும் தரேன். அப்போ தான் இந்த டாஸ்க்கை இன்னும் சீக்கிரமாக முடிக்க முடியும், இதுவும் டீமுக்கு எஃபெக்டிவாக இருக்கும். இப்போ ஹீரோன்ட்டு அந்த வாரியர்கிட்ட கேட்குறேன், இதில் உனக்கு எதனா ப்ராப்ளமாக இருக்கான்ட்டு. அப்போ அந்த வாரியர்ன்ட்டு இதில் எனக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்கிறான். ஹீரோன்ட்டு அப்போ சரி நீ மேட்ச் பொண்ணை ப்ரொடெக்ட் பண்ணு அப்படின்னு சொல்கிறான். ஹீரோன்ட்டு அந்த மேட்ச் பொண்ணுக்கிட்ட நீ முன்னாடி என்ன செஞ்சியோ அதையே செய் அப்படின்னு சொல்கிறான். அந்த மேட்ச் பொண்ணுன்ட்டு புரியுது, நீயும் எங்களுக்கு கடைசி வரைக்கும் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லுது. சரி விட்ட இடத்துலேருந்து திருப்பி ஆரம்பிப்போன்னு சொல்லிட்டு எல்லோரும் சேர்ந்து சண்டை போடுறாங்க. ஹீரோவும் காப்ளின்ஸோட ஸ்பிரிட்டை அப்சர்வ் பண்ணுறான். அப்படி அப்சர்வ் பண்ணும்போது ஹீரோ பவரும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அப்போ அந்த சிஸ்டமில் இருந்து இந்த ட்ரையல் முடியறதுக்கு இன்னும் 14 hours 37 minutes இருக்குது. அந்த மேட்ச் பொண்ணு இருந்துட்டு எப்போயுமே காப்ளின்ஸ் கண்டினியூஸாக வரும், ஆனால் இப்போ என்ன ரொம்ப ஸ்டேஞ்சாக குவைட்டாக இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது அப்போது ஹீரோன்ட்டு ஒரு இடத்த பார்க்குறான். அந்த இடத்துல போய் பார்த்தா அங்கே நிறைய காப்ளின்ஸ் வந்து செத்து கிடக்குது. இதெல்லாம் இன்னொரு டீம் தான் செஞ்சுருக்கணும். இந்த காப்ளின்ஸ் பிளட்லாம் இன்னும் வாமாக தான் இருக்குது. அவங்க எங்கன்னா இங்கே பக்கத்தில் தான் இருக்கணும், அவங்கள சீக்கிரமாக பிடிக்கணும். இல்லைனா அந்த டீம் முன்னாடி போய் பாஸ் ரூம் போயிடுவாங்க. அவங்க மட்டும் பாஸ் ரூம் போய் அந்த பாஸை டிஃபீட் பண்ணிட்டாங்கன்னா நம்ம இங்கேயே செத்துருவோம் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். வாங்க சீக்கிரமாக போவோம் அப்படின்ட்டு ஹீரோ சொல்கிறான். ஒரு இடத்துல காப்ளின்ஸ்லாம் ஒரு இடத்துக்கு ஓடி போய் அட்டாக் பண்ணிகிட்டே இருக்கு. அப்போது ஒருத்தர் இருந்துட்டு ஸ்வாடு வச்சுட்டு அந்த காப்ளின் மேலே உக்காந்துட்டு அந்த காப்ளின் தலையை வெட்டி அப்படி அங்கேருந்து குதிச்சு கீழே லேண்ட் ஆகி எல்லா காப்ளின்ஸையும் போட்டு தள்ளிடுறான். அப்போ அவன் டீமில் இருந்த ஒருத்தன் நீ நல்லா பண்ண யோகா அப்படின்னு சொல்ல, அந்த லீடர் இருந்துட்டு என்ன இருந்தா என்ன, நீ முதல்ல போய் அந்த பாஸ் ரூமை தர அப்படின்னு சொல்ல, சீக்கிரமாக போய் தர அப்படின்னு சொல்ல, சரி இப்போதான் நான் போய் திறக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை போக இவன் ஒருத்தன் அந்த பையன் இருக்கான். போய் ஓப்பன் பண்ண சமயத்தில் அந்த சிஸ்டம் வந்து இங்கே 2 டீம் இருக்குது, எதனா ஒரு டீம் மட்டும்தான் பாஸ் ரூமுக்குள்ளே போக முடியும், அதனால் இங்கேருந்து யாரும் போக முடியாது அப்படின்னு அந்த சிஸ்டம் சொல்ல, அப்போது அந்த இடத்துல ஒரு ஷீல்டு உருவாகுது. அந்த டீம் லீடர்ன்ட்டு இது என்னன்னு பார்க்க சமயத்தில் ஹீரோவும் அவங்க டீமும் அங்கே வந்துடுது. அப்போ அந்த டீம் லீடர்ன்ட்டு வந்துட்டாங்கப்பா தொல்லைங்க அப்படின்னு சொல்கிறான். நான் மட்டும் அவங்கள போய் எதிர்க்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். இப்போ ஹீரோன்ட்டு அந்த மேட்ச் பொண்ணை பார்த்து கேட்குறான், என் எஜிலிட்டியை பூஸ்ட் பண்ணு அப்படின்னு கேட்குறான். அப்புறம் மீதி எல்லா இதுவும் அந்த வாரியருக்கும் பூஸ்ட் பண்ணி விடு அப்படின்னு சொல்கிறான். அந்த மேட்ச் பொண்ணுன்ட்டு நீ ரொம்ப ஸ்ட்ராங்குன்னு எனக்கு தெரியும், என் கண்ணால் பார்த்துருக்கேன், ஆனால் இந்த ஹியூமன் மான்ஸ்டரை பார்த்தா தான் எனக்கு பயமே அப்படின்னு நினைக்கிறான் அந்த மேட்ச். நான் உங்களை இங்கே பேக்கப்பாக விட்டு போகிறேன், நீங்கள் தான் எனக்கு எதனாச்சுன்னா எனக்கு வந்து காப்பாற்றணும் அப்படின்ட்டு சொல்கிறான். அந்த மேட்ச் பொண்ணு எனக்கு புரியுது அப்படின்னு சொல்கிறான். மேட்ச் பொண்ணு ஹீரோ எஜிலிட்டியை 2 point இன்க்ரீஸ் பண்ணியிருக்கா, அதுவும் 10 minutesக்கு. ஹீரோ நினைக்கிறேன் இவங்களாம் எனக்கு முன்னாடி ஒரு ஆவரேஜ் ஹண்டர் தான், இவங்களுக்கு முன்னாடி நான் நிறைய காப்ளின்ஸை கொண்டு இருக்கேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கான். அந்த டீம் லீடர்ன்ட்டு அவன் டீமை ரெடியாக இருக்க சொல்கிறான்.
ஹீரோவும் வேகமாக வர்றதை பார்த்த அந்த லீடரும் அவன் டீமில் இருக்க ஒரு ஆள்கிட்ட ஷீல்டு யூஸ் பண்ண சொல்கிறான். அவனும் யூஸ் பண்ணுறான். அந்த ஷீல்டையே ஹீரோ பிரேக் பண்ணிவிட்டு உள்ளே வந்து அட்டாக் பண்ணுறான். முதல்ல அட்டாக் பண்ணுறது அந்த லீடரை தான். அடுத்து 2 பேரையும் அட்டாக் பண்ணிட்டு போயிடுறான் ஹீரோ. இதெல்லாம் ஹீரோ டீமில் இருக்கவங்க பார்த்து ஷாக் ஆகிறாங்க. அப்போது திரும்பி அந்த லீடர்ன்ட்டு ஹீரோவை அட்டாக் பண்ண வரான். ஹீரோன்ட்டு சண்டை போடும்போது நினைக்கிறான் ஏதோ வித்தியாசமாக இருக்குது. அவனோட நான் தான் ரொம்ப ஸ்கில்டு பர்சன், இருந்தாலும் அவன் என் ஸ்ட்ரைக்ஸ் எல்லாம் பிளாக் பண்ணுறான். நான் இன்னும் ஸ்ட்ரென்த் யூஸ் பண்ணி நான் இன்னும் பவர்ஃபுல்லாக ஸ்ட்ரைக்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறான். இந்த வாட்டியும் ஹீரோவோட அட்டாக்கை பிளாக் பண்ணி எஸ்கேப் ஆயிடுறான். இந்த வாட்டி ஹீரோ அதை என்ன பண்ணுறான்னு கண்டுபிடிச்சிடுறான். அவன் கண்ணை பார்த்தா என் ஸ்ட்ரைக்ஸ் எல்லாம் எங்கே வருதுன்னு பார்த்து அவன் பிளாக் பண்ணுறான். அப்படி இருந்தால் நான் என் ஸ்ட்ரைக்ஸ் வரும்போது அவன் கண்ணை மறைச்சா போதும், அவனை டிஃபீட் பண்ணிடலான்ட்டு ஹீரோ நினைக்கிறான். அப்போ ஹீரோன்ட்டு அவன் ஷீல்டை தூக்கி போட்டு அவன் கண்ணை மறைக்க, அப்போது ஹீரோ கீழே இருந்து அவன் ஸ்வாடு வச்சு அவன் மேலேயே குத்தி அவனை டிஃபீட்டும் பண்ணிடுறான். அப்போது அந்த சிஸ்டம் இருந்து நீங்கள் டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, 4th ஃப்ளோரோட அடிஷ்னல் ரிவார்டு உங்களுக்கு தரப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிஸ்டம் இருந்துட்டு ஹீரோ கையும் நடுங்குது. அதை அந்த மேட்ச் பொண்ணும் பார்த்துட்டு இன்னும் கை நடுங்குது. அந்த மேட்ச் பொண்ணு இருந்துட்டு நீ ஓகேவா ஹீரோ பார்த்து கேட்குறான். ஹீரோவும் நான் ஓகேவா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ தான் அந்த மேட்ச் பொண்ணு நினைக்குது இப்போ தான் இவன் ஒருத்தனை கொண்டு இருக்கான், அதனால தான் ஷாக்கிங்கில் அவன் கையெல்லாம் நடுங்குது நினைக்குது அந்த மேட்ச் பொண்ணு. அப்போ ஹீரோன்ட்டு சொல்கிறான் நான் மட்டும் அந்த பாஸை போய் டேரெக்டாக ஃபைட் பண்ணி டிஃபீட் பண்ணலான்னு இருக்கேன், இது எல்லாருக்கும் ஓகேவான்ட்டு அவன் டீம்மேட்ஸை பார்த்து கேட்குறான். அவங்க டீமில் இருக்க 2 பேருக்கும் அது ஓகேன்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஹீரோவும் அந்த காப்ளின் கிங்கை போய் டிஃபீட் பண்ணுறான். கழுத்துலேயே இறக்கி கொண்டு வர்றான் ஹீரோ. அப்போ அந்த சிஸ்டம் இருந்து நீங்கள் காப்ளின் கிங்கை டிஃபீட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு வருது. அப்புறம் நீங்கள் 4th ஃப்ளோரையும் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்ட்டும் வருது. அப்புறம் உங்கள் ஸ்டேஜ் எல்லாமே 4 பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகும், இன்ஸ்டன்ட் ஆக்சிலேஷன் ஸ்கில்லும் தரோம் அப்படின்னு போட்டிருக்கு. அப்புறம் நீங்கள் இப்போது லாபிக்கு போகலாம் அப்படின்ட்டு சிஸ்டம் சொல்லுது. அப்போ அந்த வாரியர்ன்ட்டு நான் முதல்ல போயிடுறேன் அப்படின்ட்டு போயிடுறான். ஹீரோன்ட்டு மேட்ச் பொண்ணுக்கிட்ட நீ சேஃபாக ரிட்டன் ஆகிடுவ அப்படின்னு சொல்ல அந்த மேட்ச் பொண்ணு இருந்துட்டு போகும்போது ஹீரோக்கு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்துட்டு போகுது. இந்த ஃப்ளோரை கம்ப்ளீட் பண்ணதுக்கு உனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும், ஆனால் எனக்கு சின்ன வருத்தம், எனக்கு எந்த ஒரு ரிவார்டும் கிடைக்கல, நீ எப்போது இடத்துக்கு ரிட்டன் ஆகிடுவோ அப்போது ஒயிட் சில்வர் கில்டுக்கு வந்து என்ன பாரு அப்படின்னு சொல்கிறா அந்த பொண்ணு. இந்த மேட்ச் பொண்ணு போனதுக்கு பார்த்ததுக்கப்புறம் ஹீரோ இப்போ நான் ஒரு முடிவு எடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹியூமன்ஸ் ஸ்பிரிட்டை அப்சர்வ் பண்ணலாமா இல்லை வேணாமான்னு யோசிக்கிறான் ஹீரோ. முடிவு பண்ணிட்டேன், நான் கண்டிப்பாக ஸ்ட்ராங்காக ஆகணும், ஆனால் மக்களை கொண்டு இல்லை சூழ்நிலை பொறுத்து செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அந்த டீம் லீடர் அவங்க குரூப்பெல்லாம் அப்சர்வ் பண்ணுறா ஸ்பிரிட்டாக. ஹீரோன்ட்டு என் கனவெல்லாம் நான் ஒரு ஹண்டர் ஆகணுன்ட்டு தான் இந்த டவர் ஆஃப் ட்ரைஸ் எனக்கு அந்த சான்ஸை கொடுத்துச்சு, நானும் அதை ஏற்றுட்டு இங்கே 3 ஃப்ளோரை கிளியர் பண்ணுவேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். ஹீரோவும் 5th ஃப்ளோரோட வெயிட்டிங் ரூமுக்கு வந்துட்டான். அப்போது அந்த சிஸ்டம் இருந்துட்டு சிஸ்டம் எக்ஸ்பேண்டட், உங்கள் ட்ரையல் டோல்ரேஷன் பண்ணி உங்களுக்கு சேலஞ்சஸ்க்கு ரேங்க்ஸை க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னு போட்டிருக்கு. அப்போது அந்த சிஸ்டம் இருந்துட்டு உங்கள் பேரை என்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுது. அப்போ ஹீரோன்ட்டு அவன் பேர் கொடுக்காம ஹண்டர்ன்ட்டு பேர் கொடுக்குறான். அப்புறம் 4th ஃப்ளோரோட லீடர் ப்ரோடும் வருது. ஓ நானும் ரேங்கிங்கில் இருக்கேனா அப்படின்ட்டு பார்க்குறான் ஹீரோ. 16th பிளேஸில் இருக்கான். அவன் ஒரு ஏ ரேங்கர், ஏ ரேங்க் கூட ஹையர் ரேங்கர் தான்ட்டு ஹீரோ நினைக்க போகுது. அப்போ அந்த சிஸ்டம் வந்து இங்கே டாப் 15க்குள்ளே இருக்கிறவங்க பீனர்னு கூப்பிடப்படுவீங்க. அந்த பீனரை கூப்பிடப்படுறவங்கெல்லாம் 8th ஃப்ளோரில் பெனிஃபிட்டாக உங்களுக்கு ஹாலோ அப்டெயின் பண்ண முடியும். இது கேட்ட ஹீரோவும் ஹாலோவா அது என்ன ஸ்கில்லா, சரி என்ன இருந்தாலும் பரவாயில்ல முதல்ல இந்த வேலையை முடிப்போம்னு சொல்லிட்டு ஹீரோவும்
ஸ்பிரிட்ஸை அப்சர்வ் பண்ணி அவன் எஜிலிட்டி எல்லா இதுவும் ஸ்டாட்ஸு எல்லாத்தையும் இன்க்ரீஸ் பண்ணுறான். ஹீரோ நினைக்கிறான், இப்போது நான் ஹியூமன் லிமிட்ஸை சர்பாஸ் பண்ண மாதிரி ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறான். சரி, அடுத்து இதோ பண்ணுவோன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் ஸ்டோனை ஷாப்லேருந்து வாங்குகிறான். வாங்கினதுக்கப்புறம் ஹீரோவும் என் எக்யூப்மெண்ட்ஸ் அண்டு என் ஸ்கில்ஸ் எல்லாம் இடத்துக்கு போய் நான் டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அந்த சிஸ்டம் இருந்து நீங்கள் ரிட்டர்ன் ஸ்டோன் யூஸ் பண்ணால் நீங்கள் எங்கேருந்து வந்தீங்களோ அங்கே போயிடுவீங்க அப்படின்னு சொல்ல நான் இடத்துக்கு ரிட்டர்ன் ஆக போகிறேன். ஹீரோவும் சந்தோஷமாக இருக்கான். இதோட இந்த சாப்டர் இங்கே எண்ட் ஆகுது. அண்டு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் நன்றி. மான்வா எக்ஸ்பிளைன் பண்ணுறதுல என்ன மிஸ்டேக்கோ இல்லை எதுனா டவுட் இருந்துச்சுனாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட்டு சாப்டரில் பார்க்கலாம்.